இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த வேளையிலேயே அடுத்த பக்கத்திலே அடுத்த உச்சக்கட்ட பரபரப்பு வருகிறது. அது என்னென்றால் திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். திமுக அதிமுக என்பது எலியும் பூனையாக, கீரியும் பாம்புமாக, எதிரும் புதிருமாக இருந்தவர்கள். இருவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். திமுகவிலிருந்து பிரிந்ததுதான் அதிமுக. இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் சில ஊடகங்களிலே சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பவர்களால் பரப்பப்பட்டது. இது நேற்று இரவிலிருந்து ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் பெரிதாக பேச ஆரம்பித்தன. திமுக அதிமுக இணையப் போகிறார்கள் என்றெல்லாம். இன்று கூட சில நாளிதழ்கள் எல்லாம் செய்தியாக வந்திருக்கிறது. கேள்விக்குறியுடன் வந்திருக்கிறது, நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்குறியுடன். ஆனால் நாம் இரு தரப்பிலும், திமுக தரப்பிலும் சரி அதிமுக தரப்பிலும் சரி, இருபது தரப்பிலும் பேசும்போது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டது அதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கலாநிதி வீராசாமி, திமுகவினுடைய எம்பியாக இருக்கும் கலாநிதி வீராசாமி மிக தெளிவாக கூறினார், இது போன்ற செய்தியெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை, திட்டமிட்டு பரப்புகிறார்கள், இதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. கிளியர்லி ரூல்ட் அவுட் த அலையன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இன் ஃபார்மிங் த கவர்மெண்ட். இதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையிலே திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஆனால் தற்போது இன்று காலையில் கூட மீண்டும் என்ன ஒரு செய்தி பரவுகிறது என்றால், திமுக ஆதரவுடன் அஇஅதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கப் போகிறார். திமுக வெளியில் இருந்து ஆதரவு தரும். இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட் என்ற வகையிலே ஒரு ஒப்பந்தம் உடன்பாடு ஏற்படும் என்ற வகையிலே ஒரு தகவல் பரவுகிறது. இதற்கு காரணமாக அதிமுகவில் உள்ள சிலரிடம் நாம் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், எம்ஜிஆரின் சபதம், எம்ஜிஆரின் லட்சியம், அதை அதிமுக நிறைவேற்றியிருக்கிறது. என்ன நடந்தது என்றால், எம்ஜிஆர் ஆட்சி செய்தபோது 1977 காலத்திலே காங்கிரசுடன் கூட்டணி இருக்கிறார் எம்ஜிஆர். அப்போது ஆட்சி செய்யும் போது சட்டமன்றத்திலே காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் பேசுகிறார், காங்கிரஸ் விரைவிலே ஆட்சி அமைக்கும் என்ற வகையிலே வீராசாமியாக சட்டமன்றத்திலே பேசுகிறார். அப்பொழுது எம்ஜிஆர் உடனடியாக இருந்து பதிலளிக்கிறார், ஒருபோதும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாது தமிழகத்திலே பேரறிஞர் அண்ணா உங்கள் ஆட்சியை அகற்றிவிட்டார், இனி ஒன்று நாங்கள் ஆட்சி செய்வோம், இல்லை என்றால் எங்களுக்கு எதிர்ப்புறமாக எதிர்க்கட்சியில் இருக்கும் திமுக ஆட்சி செய்யும், அதிமுக ஆட்சி செய்யும், இல்லாவிட்டால் திமுக தான் ஆட்சி செய்யும், வேறு யாரும் இங்கு ஆட்சி செய்ய முடியாது, காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லை என்று எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் தான் தற்போது திமுக அதிமுக இரண்டுமே பெரும்பான்மை இல்லாத பட்சத்திலே தற்போது விஜயின் தாவேகா காங்கிரசுடன் ஆட்சி அமைக்கிறது, காங்கிரஸ் மீண்டும் அமைச்சர்கள் இடம்பெறுகிறது என்பதை எங்களால் ஏற்க முடியவில்லை, அதனை அடுத்துதான் இது போன்ற ஒரு உடன்பாட்டிற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கோம் என்ற வகையிலே ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு எம்எல்ஏ நம்மிடம் பேசினார். ஒரு மூத்த எம்எல்ஏ அதிமுகவிலே, நாங்கள் முயற்சி செய்கிறோம், திமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கோம் என்று கூறுகிறார். ஆனால் திமுக தரப்பிலே இதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை மிக தெளிவாக மறுத்துவிட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு பிரபல நாளிதழுக்கு, வட இந்திய நாளிதழுக்கு அவர்கள் கேள்வியை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே பதிலளிக்கும் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் தெளிவாக கூறியிருக்கிறார், திமுக எதிர்க்கட்சியில் இருக்க தயாராகிவிட்டோம், தாவேக்கா ஆட்சி அமைப்பதை நாங்கள் விரும்புகிறோம், ஆட்சி அமைக்கட்டும், ஆட்சி அமைத்தால் தான் மக்களுக்கும் உண்மை தெரியும், அவர்களுக்கும் உண்மை தெரியும், திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதிலே நாங்கள் தயாராக இருக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்களுக்கு ஒரு 6 மாதம் அவர்கள் ஆட்சி நடத்தினால்தான் ஆட்சி எப்படி நடத்துவது என்பது தெரிய வரும், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என உறுதியாக தெரிவித்திருக்கிறார். எனவே அதிமுக திமுக இடையே அந்த உடன்பாடு ஏற்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அரசியலில் இன்றைய நண்பன் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன் என்று அரசியலில் எதுவும் நடக்கலாம். மாற்றம் என்பது நிரந்தரம் என்பார்கள். அந்த மாற்றம் என்பது அரசியலில் எப்போதும் நிரந்தரம், எது வேண்டுமானாலும் எந்த நொடியிலும் எந்த நிமிடத்தில் நடக்கலாம். நேற்று மாலை வரை தாம் தான் சிஎம் என்று விஜய் கான்வாயில் சென்று கொண்டிருந்தார். திடீரென இரவு கான்வாய் விளக்கப்படுகிறது. எனவே என்ன நடக்கிறது என்றால், இந்த தமிழக அரசியலில் பரபரப்பு அரசியல் கிழமை சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றான் கூற வேண்டும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அதே நேரத்திலே அதிமுக இரண்டாக உடையப் போகிற ஒரு தகவல் பரபரப்பாக இருந்தது. காரணம், எஸ்பி வேலுமணி அதே போன்று சிவி சண்முகம் இருவரும், அதாவது தத்தமது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் விஜயுடன் சேர்ந்து தாவேகாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். எடப்பாடிக்கு செக் வைக்க, எடப்பாடிக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள், நீங்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், ஒன்று வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம், இல்லை ஆட்சியில் சேருவோம் என்றால் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, மீண்டும் ஆட்சியில் அடுத்த 5 ஆண்டுகள் இல்லாவிட்டால் நம்முடைய தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள், அதிமுக ஆட்சி பொலிவிழுந்து விடும், எனவே நிச்சயமாக ஆட்சியில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும், அதிகாரம் ஆட்சி இரண்டிலும் பங்கு வகிக்க வேண்டும் என்ற வகையிலே இருவரும் அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைத்ததாகவும், ஆனால் இது தொடர்பாக இபிஎஸ் வேலுமணி சிவி சண்முகம் அனைவரும் கூடி பேசுகிறார்கள். பிறகு கூட்டத்திற்கு பிறகு
முனுசாமி, கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான முனுசாமி, எஸ்பி முனுசாமி வெளியே வந்து பேட்டி அளிக்கிறார். மிக தெளிவாக சொல்கிறார், தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் எண்ணம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டோம் என ரூல்ட் அவுட் செய்கிறார். அதாவது நிச்சயமாக தாவேக்காவுடன் விஜயுடன் செல்ல மாட்டோம், ஆட்சியில் எனக்கு இணைய மாட்டோம், வெளியிலிருந்து ஆதரவும் கிடையாது, உள்ளே சென்ற ஆதரவும் கிடையாது, தெளிவாக திட்டவட்டமாக கூறுகிறார். இது கூறுகின்ற அதே நேரத்தில் மற்றொரு நிகழ்வு, திடீரென எம்எல்ஏக்கள், அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திடீரென புதுச்சேரியில் உள்ள பூரணாங்குப்பம் விடுதிக்கு அழைத்து செல்ல, கூவத்தூர் போன்று புதுச்சேரியில் கூவத்தூர் புதுசாக கூவத்தூர் 2.0, அதாவது பூரணங்குப்பம் என்ற இடத்திலே ஒரு சிறப்பு விடுதி இருக்கிறது, அலங்கார விடுதி, நட்சத்திர விடுதி. அந்த விடுதியிலே ஒரு 20 எம்எல்ஏக்கள் 40 விடுதி அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கின்றன. 40 விடுதிகள் புக் செய்யப்பட்டிருக்கின்றன. எம்எல்ஏக்கெல்லாம் அங்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுகிறார். எதற்காக போகிறார் என்று தெரியவில்லை. ஏற்கனவே கூவத்தூர் 1.A என்பது போல 2.0 என்றே வைத்துக்கலாம். 2.0 என்னவென்றால், விஜய் தன்னுடைய தாவேக்கா எம்எல்ஏக்களை மாமல்லபுரத்திலே ஒரு ரிசார்ட்டிலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். தற்போது கூவத்தூர் 3.0ஆக பூரணங்குப்பத்திலே அதிமுக எம்எல்ஏக்கள் 20 பேர் சென்றிருக்கிறார்கள். இன்று எடப்பாடியும் செல்ல போகிறாராம். இன்று 11 மணிக்கு எடப்பாடி மற்ற எம்எல்ஏக்களும் செல்ல போகிறார். 43 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவருடன் அங்கு செல்ல போகிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. எனவே பரபரப்பாக அரசியல் களம் தற்போது வேகமாக சென்று கொண்டிருக்கிறான் கூற வேண்டும்.